அதான் அழகா வாடா குட்டியா நான் டென்ஷன் ஆயிடுவா அப்புறம் நான் என்ன நீ எங்க வைக்க சொன்னா சென்ட்ரல்ல எங்க இருக்குது மெட்ராஸ் இருக்குது உச்சாதான் தாம்பரம் போய் மெட்ராஸ் போய் சென்ட்ரல்ல போய் வைக்க முடியும் பாசறா நீ எப்படி போடுவ அந்த வழியா தான் போவான் இந்த மெட்ராஸ் போய் திரும்ப வர முடியும் வாடாங்க சென்ட்ரல் வேணாங்க ஆட்றங்க வா சென்ட்ரல் இருக்குதா வெச்சிங்கறியா வெச்சுங்கறேன் ட்ரெயின் போகுது தண்டவாளம் பாத்து விச்சிக்கு போகுது ஏன் என்ன ட்ரெயின் உள்ள போறோம் தொடப்ப கட்லி அடி ஏய் ஏறற மேல என்னடா ஏறு வா ஏறு வா என்னடி இது தலி அடி நடக்கறான் ஏ வாடா ஐயாறா ஜனங்கறாங்களா என்னத்துக்கு யா மேல ஏற போறியா பொறுப்பக்க சே மேல ஏறு ஸ்டேஜ் மேல ஏறு அது மூஞ்சி பாத்தீங்களா நானே என்னடா பாத்துட்டேன் என்னடா சென்ட்ரல் மெட்ராஸ்ல ஏய் நடுவுல ஆயா இங்க எங்கனா நடு நட்டுக்கறாங்களா எந்த பாக்கம் பீடி போணுமா பீடி ஐயோ இந்த வை இப்படி குஞ்சு சொன்னா கரெக்டா வைப்பேன் என்ன சொன்னா குஞ்சு சொன்னா வைக்கிற நடுவுல வெயி சென்ட்ரல்ல வெயி ஐயோ உங்க அம்மா தாலி அறக்கும் வந்து அத்துரு எங்க அப்பங்காரனு புடிக்கல வந்து அத்துடு ஏன் என்ன புடிக்கல என்ன ஒரு குவார்டர் வாங்கினா ஒண்டியாவே குடிக்கிறான் ஒரு புள்ளக்காரங்க அந்த சாப்பிட்றா பையான்னு கொடுக்குறானா அவன் ஒண்டியே குடிக்கிறான் நான் குச்சமனு குறக்கு மாரி வந்து உட்காந்துக்கிறான் யாரு எங்க அப்பங்காரன் அவனுக்கு குத்துட்டு நான் குடிக்க வந்து குடும்பம் இதெல்லாம் நாங்க 2 பேரும் நாட்டை வாழ வைக்கிறோம் தெரியுமா நான் 3 குவார்டர் எங்க அப்பா 3 குவார்டர் தெரியுமா 6 குவார்டர் ஒரு குவார்டர் 20 ரூபா வரி 6 குவார்டர் 100 ரூபா வரி கவர்மெண்ட்டுக்கு அண்ணாடி நான் கட்டோம் கவர்மெண்ட்டுக்கு நான் கட்டுறோம் ஆனா அந்த பொம்மலாம் கட்ட கொண்டு நிறைய இருக்குது வீட்டுக்காரன் குச்சாங்க ஏன்டா குச்சாரு எதுக்கா குச்சானு ஏன் தட்ட பாருங்க அவ ஏன் குச்சாரா கோய் பெரிய குச்சாரா வெயில் எரியுது நல்லா போகும் தெரியும் ஆனா குடிக்கிறானா ஏன் குடிக்கிறான் நாடு நல்லா இருக்கணும் நம்ம தெரு நல்லா இருக்கணும் நம்ம ஊரு நல்லா இருக்கணும் நம்ம பக்கத்துல உக்காந்துக்கிறான் அவன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு குச்சானா கருவாடு முன்னு மற்ற சண்டை பாருங்க அதான் கருவாடு மணி மரத்து வைக்கிறோம் தொடப்ப கட்லி அடிங்க அச்சா கூட பரவாயில்ல வச்சு வாங்கி நாங்க துண்ணுவோம் ஆனா உனக்கு ஒன்று தெரியாது என்ன இன்னைக்கு தொடப்பட்டில் அடிக்கிறாங்க பாரு அந்த குடும்பம் நாளைக்கு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் நான் சந்தோஷம் அது அச்சு உங்களுக்கு தெரியும் வாங்கணும் தெரியும் உனக்கு தெரியாது நீ துப்பாக்கூர் குடும்பம் நான் என்ன குடும்பம் பண்றேன் என்ன பண்ணி நீ என்னடா டாபரு தேவடியா என்ன டாபர்லாம் சொல்லாத நீ எல்லாம் கிண்டல் பண்றாங்க அவனுக்கு அப்படி எக்காலம் அவங்க சிரிக்கிறாங்கண்ணா அவங்க ஏன் சிரிக்கிறாங்க தெரியல எனக்கு தெரியும் வாய் இது சிரிக்கிறாங்க டாபர் தேவடியா டாபுன்ற நீ என்ன நீ டாபுன்னு சொன்னா என்ன எவ்வளவு கிண்டல் பண்றாங்க தெரியுமா யாரு என்ன சொல்றாங்க ஒரு நாள் பஸ்ல போயினே கண்டாடி வந்து தீட்டு குடுறா நபரு எனக்கு டாபுன்னு கேட்டு தேவடியான்னு அதான் பஸ்ல இருக்கிற பொம்பெல்லாம் என்ன அடிக்கிறாங்க இதோடு பரவாயில்ல ஒரு நாள் நாடு கூட்டு போய் தூங்கிறான் என் முன்னாடி ஏங்க சாப்பிடுங்க நானும் டாபுன்னு ஒரு மாதிரி என்ன தேவடியான்ட்டேன் அவ்வளவுதான் 3 நாள் சாப்பாடு போடல கடவுள் நீ சொல்லிட்டு போற நோவாதா ஐயோ செல்லம் சூப்பர் நான் டாபர்னு செல்லமா கூப்பிட்டேன் செல்லமாவா டாபர்னா என்ன மீனிங் டாபர்னா கூட்டி கொடுக்குறோம் யாரை கூட்டி கொடுப்பான் மேல பந்தன் வராங்களா அது பேராஷூட் அப்ப இதே பிராஸ்டியூட்னா தேவடியானா அப்ப நீ தேவடியானா நான் டாபர் தான் கண்ணுக்கு சரியா போச்சு விடு என்ன பண்ண 100 ரூபாய்க்கு வர சொல்லுகிறமா யார் அது யாரும் தெரியல தேவடியானா கூப்பிடுறாங்க என்ன பண்ண சொல்றா என்ன முக்கறா எதுவா இல்லையா அப்படியே என்ன வாதியா அப்படியா உன்னை பார்த்தா கேரளா தென்னை மரம் மாதிரியே இருக்குது கேரளா போய்க்கிறா அங்கதான் ஒரு எள்ளு இருந்தது போச்சா கிடக்கும் நான் கூட ஜிம்முக்கெல்லாம் போறேன் எக்ஸசைஸ் பண்றேன் இப்போ என்ன வரணுன்ற எப்படி உனக்கு வரணும்னு நான் சொல்ல சரியா எக்ஸசைஸ் பண்ணுமா தண்டால் எடுக்கணுமா வயிற்று தூக்கணுமா யாரா பூச்சி தொங்கணுமா ஏன் அங்க பூச்சி அப்போ 2 ஊசி வாங்கி தர போட்டு கொடுக்க ஊசி நல்லா எந்த பச்சு வந்தா ஆமா சரி விடு என்னடா டப்பாங்க ஆயா போச்சு எங்க ஆயா போச்சு அந்த கிரீம் அந்த தானே எங்க ஆயா விடு சரி விடுறா டேய் ஆயா விடு சத்தியமா சொல்றேன் உன்னை நான் ஆயாவை நினைச்சுக்கிறேன் தொடப்பு கட்ட முறிஞ்சுக்கோ ஆயெல்லாம் நினைக்கிறேன் உங்க அம்மா மாதிரி இல்ல பால் குடிப்பியா
என் டீ குச்சா பித்தம்மா அதுக்கு சொன்னம்மா நீ தப்பா நினைக்காதம்மா. ஆமா ஆ. நீ வந்துட்ட ஆ. என் காதலர் எங்க? உங்காலா ஐயோ உங்க ஆளுக்கு அதை இன்னும் பெருசு என்னை விட பெருசு அவார்டெல்லாம் வாங்கிட்டு வரான் அந்த ஆளு பெரிய பெரிய அவார்டு. ஆமா பாராட்டுவே நத்துனாங்க உட்கார வச்சு நத்திட்டு அவார்டெல்லாம் குத்து அமிச்சிக்கிறாங்க மாலெல்லாம் போட்டு அமிச்சிக்கிறாங்க. என்ன பண்ணாரு? ஒரு புறமோக நாளத்தில் இறங்கி சேடு ஓட்டாரு கேணிக்காரன் பார்த்தா பட்டா எழுதி கொடுத்துட்டான் மாட்டிக்கின்னு வர்றாரு மாலெல்லாம் ரொம்ப கிடமா அது. அந்த பட்டை எப்ப யாருக்கு வரும்? நீ ஏமாந்தா உனக்கு எழுதுவாரு காணோம். வந்துங்கிறான் பாரு. என்னங்க என்ன இது வெற்றி மாலையா புகழ் மாலையா? இல்ல ஏர் ஓட்டணும் மாலை. ஏறு ஓட்டன மாலையா? பேர் சொல்லுவாரு. என்னங்க இது? என்ன பேர் மட்டும் ஸ்டைல் வெற்றி மாலையா மல்ல? விமல் இல்லாம வேற எனக்கு கூப்பிட சொல்றடா. உடம்ப கல்லி அடிப்பேன். உன் பேர் என்னடா? கோவிந்தசாமி. கோயந்து கோயந்து கூப்பிடல யாரும் உன்ன? திருப்பதி போறோம்டா. சொல்லு மாமா. விமல் வெற்றி மாலையா மல்ல? புகழ் மாலையா மல்ல? வேற மாலை. மாரியாத்தால தூக்கிட்டு போ. மாத்தி திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன் என்ன? மாரியாத்தால தான் நாங்க தெருவா தூக்கி போறோம். மாத்தி பேசுற மாரியாத்தால தூக்கி போனா அது வேற. நான் சொன்னது என்னன்னா உன்னை மாரியாத்தால தூக்கினா நல்லா இருக்க மாட்டேன். மாரியாத்தாளுக்கு வேற வேலை இல்லை எங்களை வந்து தூக்கி போற வேலை தான். போமா பாலை அந்த மாதிரி பாவம் என்ன பாவம் வச்சா கட்டி போட்டு உக்கார வச்சுக்கிறேன். உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? நீ பேசுறியே உனக்கு மனசாட்சிக்குதா? நான் வயிற்றுச்சல் இருக்கேன். யார் ரவா குடிச்சேன்னா ரவாலாம் குடிக்காத நொன்னு வந்துடும். நிறைய பேர் குடி தெரியாது குடிச்சுங்கிறாங்க தெரியுமா? குடி தெரியாது குடிச்சுங்கிறாங்க. இந்த குடி எதுக்கு குடிக்கிறாங்க தெரியுமா? கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? சரக்கு சாப்பிடணும் ஏன் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? யாருன்னா ஏண்டா சரித்திரம் தெரியுமா? சரித்திரம் தெரியாது ஏன் குடிக்கிறீங்க? முதல்ல கத்துக்க அடிப்பேன். கோவப்படாத பேசு. மேல கோவம் தான் என்ன அடி. என் தம்பி கிட்ட போவாது பேச்சா இருக்கும். எது குடிக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு முன்ன அரப்பாங்க. ஆமா அந்த மூட்டை நெல்லை தூக்கின்னு வருவாங்க முதுகுலே தூக்கின்னு வந்து உடம்பு தாங்க முடியாது வலியில நைட்டு தூங்கணுமே அவங்களே காய்ச்சி சாராயத்தை கொஞ்சமா குடிப்பாங்க. எவ்வளோ? கொஞ்சமா குடிச்சிட்டு படுப்பாங்க. வலி தெரியாது இருக்கு தூக்குறோங்க. அப்போ இப்போ அப்படி கிடையாது. எது குடிக்கிறதுன்னு தெரியாது. 6 மணிக்கெல்லாம் ஏந்துறான் குடிக்கிறதுக்கு போறான். அங்கங்க கருத்தை வாங்கி பிளாக்ல வாங்கி குச்சி விட்டு நொல ரத்தமா வந்து ஆஸ்பத்திரி போய் பார்த்துக்கிறான். ஆனா எப்படி பொம்பளைங்க போய் அப்படியே அழிஞ்சிங்க அழுகிறாங்க. ஆஸ்பத்திரி வீடுமா தெரியுமா குடிக்கிறாங்க. இதுல வித்தியாசமான குடிக்காரலாங்கிறான் தெரியுமா? எப்படி? 5 பைசா வச்சுக்க மாட்டான் துட்டு. ஆனா டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்குவான். அவங்ககிட்ட 5 பைசா இருக்காது. இப்போ கரெக்டா ஒயின் சாப்பாடு போய் நின்னுக்கும். எப்படா கரெக்டா இருப்பாங்கன்னு கரெக்டா இருப்பான். எவனா துட்டு வசதியா வரணும்னு பாத்துக்கினே இருப்பான். அண்ணா எப்படின்னா நல்லா இருக்கிறேன் சவிமாக்கிறேன் அவனை பார்த்தே இருக்க மாட்டான். அண்ணா நல்லா இருக்கிறேன் சவிமாக்கிறா சூப்பரா இருக்கிறேன் சரி வீட்டுல எப்படி இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவன் பிசுக்கு அப்பதான் மூச்சு கிடப்பான். எவன்டா என்ன கேடுங்கிறான்னு கட்சியில பேசி முடிச்சுட்டேன். ஒரு 10 ரூபா இருந்தா கூடாது 10 ரூபா கொடுத்துவான். இப்படியே 20 பாட்டுக்கு வசூல் பண்ணி அவன் கோட்டை வாட்டிப்பான். இன்னொரு குடிக்காரங்கிறான். எவன் அவன் குடிச்சிட்டு போடுவான்னு பார்த்துன்னு இருப்பான். அவன் குடிச்சிட்டு பாட்டில் போட்டானா அதை பொறிக்கும் போய் அதை சேர்த்து அதை வித்துட்டு அதை குடிப்பான். அது ஒரு குடிக்காரங்கிறான் தெரியுமா? இது போல பல குடிக்காரங்கிறான். பேச்சு குடி